தூய ஆவியார் நவநாள். தொடக்க ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தூய ஆவியே, எங்கள் ஆருயிரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களில் ஒளியேற்றி எங்களை வழிநடத்தியருளும். எங்களுக்கு திடம் அளித்து எங்களை தேற்றியருளும். நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு சொல்லி ஆணையிடும். உமது திட்டத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதும். எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புவதை நாங்கள் அன்புடன் ஏற்று அடிபணிகின்றோம். ஆமேன். தூய ஆவியாரால் நிரப்பப்பட ஜெபம். நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்பது புனித பேதுருவின் அறிவுரை. எனவே தூய ஆவியார் நம்மில் நிரம்ப வேண்டுமெனில் நாம் நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம் ஒரே மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியார் நம்மை நிரப்ப நாம் உருக்கமாக கெஞ்சி மன்றாட வேண்டும். என்றும் வாழும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, எங்கள் அன்பு இயேசுவே, நீர் வாக்களித்த தூய ஆவியாரை எங்கள் மீது அனுப்பியருளும். தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் அருங்கொடைகளையும் எங்களுக்கு அருளி எங்களை புதிய படைப்பாக மாற்றியருளும். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். விண்ணுலக தந்தையே, எங்கள் மீது தூய ஆவியாரை பொழிந்தருளும். நன்றி தந்தையே, என்றும் புகழ் உமக்கே. ஆமேன். மூவரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முழுமுதல் பொருள் நீரே. மூவரு இறைவா, உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. மூவரு இறைவா, உம்மை நம்புகின்றோம். எல்லையற்ற இரக்கமும் நிறையாற்றலும் கொண்டவர் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கின்றோம். அளவு கடந்த நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மாட்சிப்படுத்துவோமாக. தூய ஆவியே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய இறைமக்களின் உள்ளங்களை நிரப்பியருளும். அன்பு தீயால் எங்களின் உள்ளத்தை பற்றியறிய செய்தருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அந்த தூய ஆவியாரின் ஒளியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்ச்சி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தூய ஆவியார் நவநாள் சிறப்பு ஜெபம். முதல் நாள். தூய ஆவியை எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருள் சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். வாசகம். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 மற்றும் 26 இறைவார்த்தைகள். வரப்போகும் மாட்சி. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
நிலைவாழ்வு மட்டுமே நமக்கு முக்கியமான ஒன்று. பாவத்துக்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும். அறியாமை, பலவீனம், அலட்சியம் ஆகியவற்றின் விளைவே பாவம். தூய ஆவியார் ஒளியின் ஆவி, வலிமையின் ஆவி, அன்பின் ஆவி. அவரது 7 கொடைகளால் அவர் நம் மனதை விழிப்பூட்டுகிறார், நம் சிந்தனையை வலுப்படுத்துகிறார், நம் இதயத்தை கடவுளின் அன்பால் பற்றியெரிய செய்கிறார். நம் மீட்பை உறுதிப்படுத்த நாம் தினந்தோறும் கடவுளின் ஆவியாரை தூண்டி எழுப்ப வேண்டும். ஏனெனில் பலவீனத்தின் உதவி அவரே. நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டுமென்று நாமே அறியாதிருக்கிறோம். தூய ஆவியாரே நமக்காக ஜெபிக்கிறார். ஜெபம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனே, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவரே, எங்களது எல்லா பாவங்களையும் மன்னித்தவரே, விண்ணகத்திலிருந்து உமது 7 கொடைகளான ஞானத்தின் ஆவி, புரிந்துணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, மனவலிமையின் ஆவி, அறிவின் ஆவி, இறைபக்தியின் ஆவி, தெய்வ பயத்தின் ஆவி ஆகியவற்றை எங்கள் மேல் நிறைவாக பொழிந்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய ஆவியாரின் புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். விண்ணக தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையாகிய இறைவன் வாக்களித்த தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைகளுக்கும் தொடக்கமாகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக தண்ணீரின் ஊற்றாகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டரிக்கும் தீயாகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பற்றியறியும் அன்பாகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைப்பொழிவாகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையும் அன்பும் கொண்ட தூய ஆவியானவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் புரிந்துணர்வும் தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் மன வலிமையும் தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் இறைபக்தியும் தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவபயம் தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையும் மாண்பையும் அருளும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மைப்படுத்துகிறவராகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை வழிநடத்தும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னத கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகனைத்தையும் நிரப்பும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை இறைமக்களாக மாற்றும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உள்ளங்களை அன்பு தீயால் ஒளிர்விக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எங்களை வழிநடத்தும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவசியமான அறிவை மட்டும் தரும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் தண்ணீராகிய தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்க செய்யும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்துரைக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு நல்லவற்றை கற்பிக்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு எல்லா நற்பண்புகளை வழங்கும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு நீதியை நிலைநாட்டும் தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களது நிலையான நித்திய கொடையான தூய ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியே, எம்மில் எழுந்தருளி வாரும். உம்முடைய இறைமக்களின் உள்ளங்களை நிரப்பியருளும். அன்பு தீயால் எங்களின் உள்ளத்தை பற்றியெறிய செய்தருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாகிய இறைவா, உம்முடைய ஆவியினால் எங்களை வழிநடத்துகின்றீர். உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழ செய்கிறீர். எம்மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். உம்மையே நம்பியிருக்கும் எங்கள் விசுவாசம் மேன்மேலும் உறுதி பெறும் பொருட்டு உம்முடைய ஆவியின் அருள் கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்து உதவியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தூய ஆவியார் நவநாள் ஜெபம். ஓ தூய ஆவியாரே, எங்கள் இறைவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். உமது தெய்வீக தன்மையின்றி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். நீரின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றோம். வாரும் தேற்றரவாளரே, எளியோரின் தந்தையே, சிறந்த ஆறுதல் அளிப்பவரே, எங்களை அனாதைகளாக விட்டுவிடாத எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீராக. பெந்தைகொஸ்தே நாளன்று அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததைப் போல உமது தகுதியற்ற படைப்பாகிய ஏழைகள் எங்கள் மீதும் இறங்கி எங்கள் உள்ளத்தையும் இதயத்தையும் நிரப்புவீராக. மிக அற்புதமாகவும் மிகுந்த இரக்கத்தோடும் தாராள மனதோடும் நீரன்று அவர்களுக்கு வழங்கிய அதே கொடைகளை இன்று எங்களுக்கும் வழங்குவீராக. உமக்கு வருத்தமளிக்கும் செயல்கள் அனைத்தையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்துவிட்டு அதை உமக்கு தகுந்த உறைவிடமாக மாற்றுவீராக. நித்திய பேறுபலன்களை நாங்கள் காணவும் புரிந்து கொள்ளவும் எங்கள் மனதை ஒளிர செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களிடம் உள்ள தகுதியற்ற பிணைப்புகளை அகற்றி எங்கள் இதயத்தை உமது அன்பால் பற்றியெறிய செய்து எங்கள் வாழ்நாள் முழுவதும்
எங்கள் ஆண்டவராகிய இயேசுவில் மறைந்திருக்க செய்வீராக. இறைவனின் திருவுள்ளப்படி நாங்கள் நடந்து தூய ஆவியாரின் தூண்டுதலால் வழிநடத்தப்பட எங்கள் சிந்தனையை திடப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து தமது மண்ணுலக வாழ்வில் கடைபிடித்து கற்றுக் கொடுத்த தாழ்ச்சி, பொறுமை, கீழ்ப்படிதல், இவ்வுலக அலட்சியம் ஆகிய தெய்வீக படிப்பினைகளை நாங்களும் கடைபிடிக்க உமது அருளினால் எங்களுக்கு உதவுவீராக. ஓ ஆறுதலளிக்கும் தூய ஆவியாரே, மிகுந்த நம்பிக்கையுடன் எங்கள் கடமைகளை நிறைவேற்றவும், எங்களது அன்றாட சிலுவைகளை நாங்கள் பொறுமையுடன் சுமக்கவும், இறைவனின் திருவுளத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றவும் வானத்தை திறந்து வெண்புறாவாக எங்கள் மேல் இறங்கி வருவீராக. அன்பின் ஆவியாரே, தூய்மையின் ஆவியாரே, அமைதியின் ஆவியாரே, என் ஆன்மாவே மேல்மேலும் தூய்மையாக்கும். இந்த உலகம் தர முடியாத அந்த விண்ணக அமைதியை எங்களுக்கு தருவீராக. உமது இறையரசு இந்த உலகமெங்கும் பரவிட அயராது உழைக்கும் எங்கள் திரு அவையையும், எங்கள் திருத்தந்தையையும், ஆயர்களையும், திருப்பணியாளர்களையும், துறவரத்தார் அனைவரையும், இறைமக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பி ஆசீர்வதியும். ஓ தூய ஆவியாரே, எல்லா நல்லவற்றையும் முழுமையாக அளிப்பவரே, இந்த நவநாள் வழியாக நான் வேண்டும் அனைத்தையும் அருள்வீராக. என்னிலும் என் வழியாகவும் உமது திருவுளம் நிறைவேறுவதாக. நீர் என்றென்றும் புகழப்படவும் மாட்சிப்படவும் தகுந்தவர். ஆமேன். தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். விண்ணக தந்தையோடும் அவரது திருமகனாம் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியானவரே, விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கின்றேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும், உமது தவறாத நீதியின் திறமையையும், உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கின்றேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மாலேதான். என் அவநம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்குள்ளாக்காமல் இருக்க என் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து உமது ஒளியை காணவும், உமது குரலை கேட்கவும், உமது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்ற தயை செய்யும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்திலே என்னை காக்கும்படி என்னை உமக்களிக்கின்றேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய 5 திருக்காயங்களையும் பார்த்து அவருடைய திரு இரத்தத்தில் நம்பிக்கை கொண்டு குத்தி திறக்கப்பட்ட விழாவையும் இதயத்தையும் வணங்கி, ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு அருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல உமது அருளை பொழிந்தருளும். ஆமேன். தூய ஆவியாரின் 7 வரங்கள் பெற ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்துக்கு செல்லும் முன் உமது திருத்தூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலைவாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை விழிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவைகளை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமை அடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்தும் எந்த செயலையும் செய்யாமல் இருக்க உமது தேவ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தினால்
எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆமேன். இறுதி ஜெபம். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். மூவரு கடவுளாகிய எங்கள் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். எம்மை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை தூய்மைப்படுத்தும் தூய ஆவியாரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியே, என்றும் வற்றாத இறை அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். தூய ஆவியாரின் பத்தினியாகிய தூய கன்னி மரியாவே, எங்கள் ஆன்மாவை தூய ஆவியாரின் இல்லமாக பரிந்துரை செய்தருளும். ஜெபிப்போமாக. நிறைவுள்ளவராகிய எங்கள் வானக தந்தையே, பனி போல தூய ஆவியாரை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இறங்கி வர செய்து எங்களை தூயவராக்கி எங்கள் ஆன்மா வளம்பெற செய்தருள்வீராக. ஆமேன். தூய ஆவியை எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியெரிய செய்தருளும். ஆமேன்.